கைஸ், இன்னைக்கு நாம ட்ரங்கோட 4th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயின் ஹீரோக்கு டேங்கோ டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன்னு போய் கடைசியில் கிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் எப்பவுமே அந்த ஏரியில கயாக்கிங் போவா. ஒருத்தர் மட்டும் உட்காந்து துடுப்பு போடுற மாதிரி இருக்கும்ல, அது பேர் கயாக்கிங். அங்க உட்காந்து நேற்று கிஸ் பண்ணதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ ஃப்ரெண்டை மீன் பிடிக்க கூட்டிட்டு போய் உட்காந்து அவனும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஃப்ரெண்டை வேற மீன் பிடிக்க விட மாட்டேங்கிறான். அவனும் எதுக்குடா இவ்வளோ காலையிலே இங்க வந்து நம்ம இப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்கோம், உனக்கு இப்ப என்னதான்டா பிரச்சனைன்னு கேட்க ஹீரோ இவ்வளவு நேரம் ஆழ்ந்து யோசிச்சதுல அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஹீரோயினை நமக்கு சும்மா பிடிச்சிருக்கா இல்ல லவ் பண்றமா இல்லைன்னு தெரியல, ஆனா அவ வேணும்னு மட்டும் நினைக்கிறான். அப்படியே அங்க ஹீரோயினை பார்த்தா கயாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டா. அவ ஹீரோ எடுத்துக்கிற மாத்திரையெல்லாம் சாம்பிள் அனுப்பி டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தால, அதோட ரிசல்ட் வந்துட்டு அது எல்லாமே தூங்குறதுக்கும் டிப்ரெஷனுக்கும் எடுத்துக்கிற டேப்லெட்ஸ் தான். சில இது பிரிஸ்கிரிப்ஷன்ல கிடைக்கும், ஆனா இவ்வளவு மாத்திரை ஒரே நேரத்துலலாம் இல்லீகலா மட்டும்தான் வாங்க முடியுமா? அப்ப அதெல்லாம் ஹீரோக்கு எப்படி கிடைச்சிருக்கும்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு பீட்ரூட் ஜூஸ் போட்டுட்டு இருந்திருப்பா. அதை எடுத்துக்கிட்டு லீசோ சீலிங்ல ஒரு லைட்டை மாட்டி விட்டு போனால, அதை நின்று பார்த்துக்கிட்டே அந்த ஜூஸை குடிக்க. இந்த சீனை லீசோ அவ கம்ப்யூட்டர்ல பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு அவ ஹஸ்பண்ட் ரூம்குள்ள வர வேலை பார்க்குற மாதிரி ஸ்கிரீனை மாத்திட்டா. அவன் வந்து இவளுக்காக ஒரு செயின் வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த லீசோ ஒரே ஒரு நெக்லஸ் தான் எப்பவுமே போடுவா. அது எதுவும் ஹீரோ வாங்கி கொடுத்ததா என்னன்னு தெரியல. இப்ப ஹஸ்பண்ட் ஒரு நெக்லஸை கொடுத்து இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, இல்ல இது பழக்கம் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறா. சரின்னு அவனும் போயிட்டான். போனதும் திரும்ப ஸ்கிரீனை மாத்தி கேமரா ஃபுட்டேஜ் தான் பாக்குறா. அதுல ஹீரோயின் அந்த லைட்டை பார்த்துட்டே தான் ஜூஸை குடிச்சிட்டு இருக்கா. இப்பதான் நமக்கு புரியுது, இந்த லீசோ கேமராவை அந்த லைட்ல தான் வச்சிருந்திருக்கா. அடுத்து ஹீரோ வேற எதுவும் இடத்துல ட்ரக்ஸை ஒழிச்சு வச்சிருக்கானா என்னன்னு தேட ஒரு சின்ன பெட்டிக்குள்ள துப்பாக்கி ஒண்ணு இருக்கிறத பாக்குறா. இந்த சீரியலோட ஃபர்ஸ்ட் சீன்ல கன் சவுண்ட் கேட்டுக்கும்ல, அது இந்த கன்னோ என்னவோ. இப்ப அடுத்து இவ பெஸ்ட் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போயிருக்கா. அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ஹீரோயின் யாரோ பாக்குற மாதிரியே இருந்துச்சுல. அப்புறம் ஹீரோ வீட்டு பக்கத்துலயும் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தானா, அதை நினைச்சிட்டு இருக்க. அப்ப ஃப்ரெண்டு உன்னை ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தவன் இப்ப எங்க இருக்கானே தெரியல, அது வேற கடுப்பா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இந்த வாட்டி பண்ண கான்ட்ராக்ட் மேரேஜ் உனக்கு எப்படி இருக்கு, இப்போ உள்ள உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறா. அப்ப இந்த ஃப்ரெண்டுக்கும் ஹீரோயின் இந்த வேலை தான் பாக்குறான்னு தெரியும். டிடெக்டிவ் கேட்டப்போ தெரியாதுன்னு போய் சொல்லியிருந்திருக்கா. பொதுவாகவே ஹீரோயின் இதுக்கு முன்னால பண்ண கான்ட்ராக்ட் மேரேஜஸ் எல்லாமே ஒன்று அந்த பையன் சீக்கிரமாவே இறந்து போறவனா இருப்பான், இல்லைன்னா கேவா பேரண்ட்ஸோட தொல்லை தாங்க முடியாம கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பான். இது வரைக்கும் ஹீரோயின் இந்த மாதிரி கல்யாணம் தான் பண்ணியிருந்திருக்கா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கா. ஆனா ஹீரோவும் ட்ரக் அடிக்ட் தானே, அதை ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. இவளை பத்தி தான் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வரான். அவ வந்ததுல இருந்து டெய்லி நைட் நான் நல்லா தூங்குறேன், அவ பண்ற மாற்றங்கள் எல்லாமே எனக்கு தொந்தரவா இருக்குதான், ஆனா ஏன் தொந்தரவா இருக்குன்னு நினைக்கேன்னு யோசிக்கிறதும் தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்ல, டேய் இப்ப என்னதாண்டா சொல்ல வர, உனக்கு அவளை பிடிச்சிருச்சு, நீ அவளை லவ் பண்ற அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, இப்ப எனக்கு ஒரு பொண்ணோட தொண்டை தேவைப்படுது அவ்வளவுதான் அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். இப்ப அங்க கட் பண்ணி திரும்ப ஹீரோயினை காட்டுறாங்க. அவ அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல வச்சு யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் பண்ணால, அதனால இப்பவும் அதே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பாக்குறா யாராவது ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு. அவன் நினைச்ச மாதிரியே நீங்களும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வருவீங்களா அப்படின்னு ஒரு மேல் வாய்ஸ் கேக்குது. யாரான்னு பார்த்தா லீசோ புருஷன். அவன் எதுக்கு இப்ப இவகிட்ட வந்து பேசுறான்னு தெரியல. லீசோ இன்னுமே ஹீரோவை நினைச்சுதான் இருக்கா அப்படின்னு இவனுக்கு உள்ளுக்குள்ள காண்டாதான் இருக்கு. அதுக்காக எதுவும் பண்ண போறான்னு என்னன்னு தெரியல. ஹீரோயினை பார்த்து உங்களை இங்க பாப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு இந்த ஏரியால ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்றான். ஹீரோயின் அதுக்கு என்ன சொல்றா தெரியுமா, என்ன பார்த்ததுல சந்தோஷமா இல்ல கூட வேலை செய்யற கொலிக பார்த்து சந்தோஷமா அப்படின்னு கேக்குறா. என்ன சொல்றான்னு பார்த்தா இவனும் அதே கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ற கம்பெனில தான் வேலை பார்க்கறான். அப்போ இந்த லீசோ பண்ணிக்கிட்டது கூட ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். அதான் அவ இவனை கூட வச்சுக்கிட்டே ஹீரோவை அந்த அளவுக்கு விடுறா. லீசாவை இவன் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கான், ஆனா இப்ப அவன் மேல ரொம்ப லவ். அதனால ஹீரோயின் கிட்ட நாம 2 பேரும் சேர்ந்து டீம் போட்டா என்ன அப்படின்னு கேக்குறான். டீம் போட்டு அப்படி என்னத்தை தான் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஹீரோயின் உடனே அடிக்கடி லீசா ஏதாவது டேப்லெட் போடுவாளா குறிப்பா தூங்குறதுக்கு அப்படின்னு கேக்குறா. அவன் அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. அப்பா அவளுக்கு ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இன்னைக்கு நாம வெளியே சாப்பிட போலாமா, எங்க போலாம் நீயே சொல்லு அப்படின்னு. இந்த மெசேஜை பார்த்ததும் அவ அங்க இருந்து கிளம்பிட்டா. இப்ப எங்க சாப்பிட வந்திருக்காங்கன்னா ஹீரோவோட அப்பா ஐசியூல கிடக்காருல அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்ல தான். ஹீரோயின் இந்த இடத்துல ஏன் சாப்பிடணும்னு நினைச்சானா, ஹீரோக்கு அவன் அப்பாவை பிடிக்காதா, அவர் முன்னால பிடிச்ச சாப்பாடை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவருக்கு காண்டாகும்ல, அதனாலயா. இந்த ரீசனை கேட்ட உடனே ஹீரோ லைட்டா சிரிக்கிறான். இப்ப அவங்க சாப்பிடுற சாப்பாடு பொதுவா இந்த கொரியன் சீரீஸ்ல எல்லாம் பிறந்த நாள்னா கடல் பாசி வச்சு ஒரு சூப் குடிப்பாங்கல்ல, அந்த சூப் தான். ஹீரோ அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச சூப் இதுதானா. ஹீரோயின் ஏன் உங்க அப்பாவுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பின்னால ஒரு மோசமான கதை வேற ஒண்ணு இருக்கு.
கடலோரத்துல இருக்கிறவங்க இந்த சூப் அடிக்கடி சாப்பிடுவாங்களாம். அவங்களுக்கு கடல் பாசி நிறைய கிடைக்கும்ல, அதனால ஹீரோ அப்பாவும் அப்படிதான். ஆனா அந்த சூப் நல்லா இல்லைன்னா அவன் அம்மாவை போட்டு அடிப்பாரான். அவன் அம்மா நிம்மதியா ஒரு வாட்டி கூட அந்த சூப்பை சாப்பிட்டது கிடையாதான். அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கிட்டு அந்த காயம் சீக்கிரம் ஆறும், ஸ்ட்ரென்த் கிடைக்கும், சத்துன்றதுக்காக நைட்டு உட்காந்து அதை சமைச்சு அதே கிச்சன்ல இருட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிடுவாங்களாம். எனக்கு இந்த சூப்பை பார்க்கும்போது பிறந்த நாள்லாம் ஞாபகம் வராது, சாவுதான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். அவன் கையை பிடிச்சி கொஞ்சம் ஆறுதல் படுத்த அவன் அவளை பார்க்கும்போது இதுவும் மேனுவல்ல இருக்கு, மாரல் சப்போர்ட் அப்படின்னு சொல்றா. அதை சொல்லிட்டு ஒரு மொக்க ஜோக் வேற அடிக்கிறா. அவன் லைட்டா சிரிச்சிட்டான். அடுத்த அவங்க நாட்டுல பழைய காலத்துல உள்ள ஒரு கதையை சொல்றா. கொரியாவை ஜப்பான் பிடிச்சி வச்சிருந்தாங்கல்ல, அப்ப விடுதலைக்காக போராடுறவங்க அவங்களோட அப்பாக்கள் யாராவது நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டா அப்பாவை தான் கையால சாகடிக்க முடியாதுன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி மாத்தி மாத்தி இன்னொருத்தர் அப்பாவை சாகடிச்சுக்குவாங்களாம். அந்த கதையை சொல்லி நாமளும் ஏன் அதே பண்ணக்கூடாது, நான் உங்க அப்பாவை சாகடிக்கிறேன், நீங்க என் அம்மாவை சாகடிங்க, டீல் ஓகேவா அப்படின்னு கேக்குறா. அன்னைக்கு என்னடானா தலகாணியை வச்சு சாகடிக்க ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா இன்னைக்கு இப்படி ஒண்ணு சொல்றா. இவ யாருன்னு நமக்கே பயமா இருக்கு. இப்ப அப்படியே இங்க கட் பண்ணி ஒருத்தன் கேக் செய்ய சொல்லி கொடுத்துட்டு இருந்தான்ல, அவன் கிட்ட ஹீரோ ஃப்ரெண்டோட ஒய்ஃப் மாமனாருக்காக கேக் கேட்டிருந்தான்ல, அவன் கேக்கை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு உங்கள் கம்பெனில இருந்து ரிலீஸ் பண்ணுற மியூசிக் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேரையும் சொல்லி அவரோட மியூசிக் தான் எனக்கு ஃபேவரட் அப்படின்னு அவரோட ஃபேன்னு வேற சொல்கிறான். அடுத்து திரும்ப ஹீரோயினை காட்டுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு காரில் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாள் எப்படி போச்சு என்ன ஏதுன்னு 2 பேருமே பேசிக்கிட்டு வர ஹீரோ அவகிட்ட நீ பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ்வளோ நாளாக நான் ஏதோ தப்பாக பட்டன் போட்டிருந்த மாதிரியும் நீ அதை எல்லாத்தையுமே சரி பண்ணுற மாதிரியும் இருக்கு, ரொம்ப ஆறுதலாக இருக்குன்னு சொல்கிறான். அடுத்து 2 பேருமே வீட்டுக்கு வந்து ஒன்றா துணி மடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ வீட்டு வேலை எல்லாமே நல்லா பார்ப்பானா, வீட்டில் ஆள் வைக்கிறது எல்லாம் அவனுக்கு இஷ்டமே கிடையாதான். அதனால அவனே எல்லா வேலையுமே செய்ய கற்றுக்கிட்டானா. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு புது விஷயம் எதுவும் வந்தால் அதை ஏற்றுக்க ரொம்ப நாள் ஆகுமா. வீட்டில் உள்ள ஃபர்னிச்சரை கூட மாற்றாமல் அப்படியே தான் வச்சுருப்பானா. இதனால தான் ஹீரோயின் இங்கே வந்து இருக்கிறது அவனுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸ்டார்டிங்ல எல்லாம் ரொம்ப கோவப்பட்டான்ல, அப்போ இந்த ஹீரோயின் அவள் அம்மாவை சாகடிக்கணும்னு சொன்னால, அது ஏன்னு இப்போ ஹீரோ கேட்க என் அம்மா தான் என் கல்யாணத்துக்கு எடுத்தது, என் பாய் ஃப்ரெண்டையும் சாகடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறா. பாய் ஃப்ரெண்ட் உயிரோட தானே இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தா, இப்போ ஹீரோ கிட்ட ஏன் இப்படி சொல்றான்னு தெரியல. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத அங்க அந்த லீசா உட்காந்து ஏதோ விஜய் டிவில பிக் பாஸ் பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கா. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுல அவ ஒரு மீன் தொட்டி வச்சு வளர்த்துட்டு இருந்தால, அதுல உள்ள கோல்டன் ஃபிஷ் அப்பப்போ செத்து போயிடும். அதை ஹீரோயின் பாக்குறதுக்கு முன்னாடியே பக்கத்து வீட்டுல உள்ள அந்த லேடி பார்த்து செத்ததை எடுத்துட்டு இன்னும் 2 மீனை வாங்கி உள்ள விட்டுருவாங்க. மீன் செத்து போயிட்டுனா ஹீரோயின் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அவன் மேல இவ்வளோ பாசமா இருக்காங்க. அப்புறம் ஏன் அவளை பத்தின இன்ஃபர்மேஷனை யாருக்கும் சொல்றாங்கன்னு தெரியல. அவங்க செத்து போன மீனை மாத்திட்டு புது மீனை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துருவா. அவகிட்ட அப்படியே நைஸா பேச்ச கொடுத்து ஓடி போன பாய் ஃப்ரெண்ட் உயிரோட தான் இருக்கான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்டை பத்தின இன்ஃபர்மேஷனை ஒருத்திக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாள்ல, அந்த பொண்ணை திரும்பவும் அந்த ஏரி பக்கத்துல போய் மீட் பண்றா. அந்த பாய் ஃப்ரெண்ட் பத்தி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அவன் இப்போ கொரியாவுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற வேலை தான் பார்த்துட்டு இருக்கானா, அதுவும் மீன் தொட்டி விற்கிறான். ஹீரோயின் ஞாபகமா பண்றான் போல. அந்த பொண்ணு இருந்துட்டு அவன் சீக்கிரமாவே திரும்ப வருவான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு லைட்டா கண்ணெல்லாம் கலங்குது. அடுத்து இப்ப இங்க கட் பண்ணி அப்படியே ஹீரோவை கட்டுறாங்க. அவன் சரியான லவ் மூட்ல இருக்கான். ஹீரோயின் கிட்ட படத்துக்கு போலாமா என்னன்னு மெசேஜ் அனுப்புறான். அவ என்ன ரிப்ளை பண்ண போறான்னு ஒரே ஆர்வம். அந்நேரம் கரெக்டா ஃப்ரெண்டு வந்து அந்த கேக் செஞ்சு கொடுத்தவன் ஹீரோவோட மியூசிக் எல்லாம் கேட்டு ஃபேன்னு சொல்லியிருந்தான்ல, அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஹீரோ காதல் மோட்ல இருக்கிறதுனால அவன் காதல் ஏறவே இல்லை. ஹீரோயின் என்ன ரிப்ளை பண்ண போறான்னு தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ போகலாம் அப்படின்னு அவகிட்ட இருந்து மெசேஜ் வர மூஞ்சி ஃபுல்லா ஒரே சிரிப்பு, சிரிச்சிட்டு நிக்க கரெக்டா லீசா வந்துட்டா. அதுவும் ஹீரோவை பார்த்துட்டே வரா. அச்சச்சோ சிவபூஜையில கரடி அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்க அவன் இருந்துட்டு எதுக்கு நீ இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கேட்க அவன் என்ன சொல்லன்னு தெரியாம முழிக்கிறான். அப்புறம் அவன் காலரை சரி பண்ணி விட்டுட்டு நாம சாப்பிட போலாமான்னு கூப்பிடுறா. இவனுக்கு தான் படத்துக்கு போற பிளான் இருக்குல்ல, நம்ம இன்னொரு நாள் போலாமா, எனக்கு இப்ப அவசரமா ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்பணும்னு சொல்லிடுறான். ஹச்சிடாக் மாதிரி இவ பின்னாடியே தான் சுத்திட்டு இருந்தான். அவளே கெடுத்துக்கிட்டா. ஹீரோயின் கூட தான் எங்கேயோ போறான்னு அவளுக்கும் புரியுது, ஆனா எதுவுமே கேட்டுக்கல. இப்ப ஹீரோயின் படம் பாக்குறதுக்கு தியேட்டர்ல உட்காந்துருக்காங்க. பேய் படம், தலைவனுக்கு பேய் படம்னாலே பயம். ஸ்கிரீன் பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறான். ஹீரோயினை பார்த்தா பச்சைக்கண்ணு எடுக்காம படத்தையே பாக்குறா. அது பேய் படம் மட்டும் இல்ல, வயலன்ஸ் வேற அதிகமா இருக்கு. அதனால அவனால ஒரு செகண்ட் கூட அந்த படத்தை பார்க்க முடியல. ஆனா எனக்கு இந்த மாதிரி படம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. அவன் பயந்து போய் திரும்பி இருக்கிறது அவளுக்கு கியூட்டா தெரிய சிரிச்சுட்டே பாப்கார்னை கொடுத்துட்டு அவளை இப்ப ஸ்கிரீனை பார்க்காம அவனையே பார்த்துட்டு இருக்கா.
அங்க அந்த லீசோ ஹீரோ வீட்டுல உள்ள கேமராவை பார்த்துட்டு ரெண்டு பேருமே வீட்டுல இல்ல, நைட்டு 10 மணி ஆகுது, எங்க போயிருக்காங்க அப்படின்னு வயிற்றுச்சல்ல ஹீரோக்கு கால் பண்ணி பாக்குறா. ஆனா அவன் சைலண்ட்ல போட்டிருக்கான் போல, எடுக்கவே இல்ல. அங்க படம் முடிஞ்சு ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க. ரோட்டோரமா பேசிட்டே நடந்து வர ஹீரோயின் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கிறத பார்த்து இன்னைக்கு எதுவும் நல்ல விஷயம் நடந்துச்சா என்னன்னு விசாரிக்க, என் அம்மா சாகடிச்சதா சொன்னேன்ல அந்த பாய் ஃப்ரெண்ட், அவன் திரும்ப வந்தாலும் வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ இப்பதான் கொஞ்சம் அவளுக்கு ட்ரை பண்ணலாமான்னு பார்த்தான், அதுக்குள்ள இப்படி ஒரு நியூஸ் வருது. ஆனாலும் அவன் அவளை கூப்பிட்டு, நான் இந்த நேரத்துல இதை சொல்றது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேனா இல்ல உன் கூட இருக்கணும்னு மட்டும் நினைக்கிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அவ பெருசா எதுவும் சொல்லல, நீங்க இப்ப சொன்னதை நான் மனசுல வச்சுக்கிறேன்னு மட்டும் சொல்றா. இப்ப ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து தனித்தனி பெட்ல படுத்துட்டாங்க. ஆனா லீசோ இன்னும் தூங்கல, இன்னும் ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. அவன் போன் இன்னுமே சைலண்ட்ல தான் இருக்கு, போனையும் பார்க்காம தூங்கிட்டான். அங்க லீசோக்கு பைத்தியமே புடிச்சிடும் போல, விஸ்கி எங்கன்னு கிச்சன்ல தேடி அலையிறா. அவன் புருஷன் தான் வந்து விஸ்கியை எடுத்து கொடுத்துட்டு போக டம்ளர்ல வேற ஊத்த சொல்றா. அதான் எடுத்து கொடுத்துட்டேன்ல, நீயே ஊத்திக்கோன்னு சொல்லும்போது இப்பதான் இந்த லீசோவோட உண்மையான கேரக்டரே தெரியுது. அவளுக்கு அவ வாழ்க்கையில எப்பவுமே யாரையாவது ஒருத்தரை அவ ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறா. இப்ப இவனை வேற கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணிருக்கா, இந்த ஒரு வருஷம் நீ என்னோடது தான், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு கத்துறா. இப்ப அப்படியே பிரசன்ட்டுக்கு வருவோம். போலீஸ் ஸ்டேஷன்ல ஏரியில கிடைச்ச டெட் பாடி யாரோடதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரோட பாடின்னு பார்த்தா கேக் செய்ய சொல்லி கொடுத்துட்டு இருந்தான்ல ஹீரோயினை கூட நோட்டம் விட்டானே அவன் பாடி தான். இவ்வளவு மெயின் கேரக்டர்ஸ்க்கு நடுவுல அமையா செத்து போனான்னு ஒரே சஸ்பென்ஸா இருக்கு. இப்பதான் நமக்கு இன்னொரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுல மீன் வளர்த்துட்டு இருந்தால, அது அடிக்கடி செத்து போகுதுன்னு பக்கத்து வீட்டு லேடி தானே மாத்திட்டு இருப்பாங்க. அந்த மீனெல்லாம் சாவறதுக்கு காரணமே இப்போ ஒருத்தன் பாடி கிடைச்சிச்சுல, அவன் தான். யாரும் இல்லாத நேரம் அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சி அந்த மீன் தொட்டிக்குள்ள ஏதோ டியூப் மாத்திரையை போடுறான். இதனாலதான் மீனுங்க அடிக்கடி செத்து போகுது. இவன் எதுக்குடா இதெல்லாம் பண்றான்னு பார்த்தா ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவன் வெளியே வந்துட்டான். ஹீரோயினோட வாழ்க்கை இப்படி ஆறுறதுக்கு காரணமே ஒருத்தன் தான். அப்படி இப்படின்னு சொன்னால, அது வேற யாருமே கிடையாது, இந்த பையன் தான். இவன் தான் ஹீரோயினை ஸ்டாக் பண்ணி தொல்லை பண்ணியிருக்கான். அவன் மேல 7 கேஸ் இருக்கு. இப்ப அப்படியே ஒரு இடத்துல லேடிஸ் எல்லாம் கூடி ரிலாக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு லீசாவும் ஹீரோ ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் வராங்க. அந்த கூட்டத்தை நடத்துற லேடி கூட உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த லேடிக்கு எங்க இருந்து தான் இன்ஃபர்மேஷன் வருதோ தெரியல, ஹீரோ வீட்டுக்கு லீசாவும் அவன் ஹஸ்பண்டும் டின்னருக்கு போனாங்கல்ல, அந்த விஷயத்த பத்திலாம் கேக்குறாங்க. சும்மா டின்னர் சாப்பிட்டோம் அவ்வளவுதான் சொல்ல, இப்பதான் அந்த லேடி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஹீரோயினை இப்ப இவங்க இங்க கூப்பிட்டுருக்காங்களாம், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு தான் கூப்பிட்டேன்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அங்க வந்ததும் அவகிட்ட இதை சொல்லியிருக்க மாட்டாங்க போல, இந்த லீசோ வர்றதெல்லாம். அவளும் வந்தோடனே ஒரு மாதிரி தான் பாக்குறா. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இவங்க எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டீ ஊத்தி கொடுக்குறாங்க. உனக்கு என்ன டீ வேணும் அப்படின்னு சொல்லி 2-3 டைப் ஆஃப் டீயை சொல்றாங்க. அப்ப இந்த லீசோ வந்துட்டு லெமன் டீயை கொடுங்க, அதுதான் நல்லா இருக்கும், நான் செலக்ட் பண்ணதே அப்படின்னு சொல்றா. இன்டைரக்டா ஹீரோயின் கிட்ட ஹீரோ செகண்ட் ஹேண்டுன்ற மாதிரி சொல்லி காட்டுறா. அதுக்கு ஹீரோயினும் கவுண்டர் கொடுக்க இந்த லீசோ டக்குன்னு பீட்ரூட்ல என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறா. டெய்லி காலையில ஹீரோயின் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது வழக்கம். இந்த லீசோ தான் 24 மணி நேரமும் கேமரால நோட் விட்டுட்டு தானே இருப்பா. பீட்ரூட் பத்தி அவளுக்கே தெரியாம கேட்டுட்டா. அப்புறம் அப்படியே சமாளிக்கிற மாதிரி நிறைய பேர் குடிப்பாங்க, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்ப பேசி முடிச்சுட்டு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்ப போறாங்க. ஹீரோயின் வேற ஏதோ ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த ரூட்டை விட இந்த ரூட் நல்லா இருக்கும்னு இந்த லீசு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்ப ஹீரோயினும் லீசோவும் வேற வேற ரூட்ல கார் எடுக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல அந்த 2 ரோடும் சேருது. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரும்போது இந்த லீசோ காரை வச்சு தெரியாம இடிச்ச மாதிரி இடிச்சிடுறா. டேமேஜ் ஹீரோயினோட காருக்கு மட்டும்தான். இப்ப வேற வழியே இல்லாம ஹீரோயின் லீசோ கார்ல போக வேண்டியதாயிடுச்சு. எல்லாம் இந்த லீசோவோட பிளான் தான். வேணும்னே ஹீரோயினா அவ கூட வர்ற மாதிரி பண்ணி சில விஷயங்களை சொல்ல நினைக்கிறா. அதுல முக்கியமான ஒரு விஷயம், இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண சொன்னதே இவ தான். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோயின் தான் இந்த மேரேஜுக்கு வேணும்னு கேட்டதே இந்த லீசோ தான். இந்த விஷயம் ஹீரோயினுக்கே தெரியாது. அதுவும் ஏன் ஹீரோயினை செலக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு பாருங்க. ஹீரோயின் ப்ரொஃபைல் சுத்தமா மேட்ச் ஆயிருக்காது. அப்படி இருந்தா தானே மேட்ச் ஆகாத பார்ட்னர் கூட ஹீரோ இன்னும் கஷ்டப்படுவான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக். நீங்க எதுக்கு அவரை இவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னமா பண்றது, அது என்னோட குணம், நீ அவனை ரொம்ப நல்லா பாத்துக்கிற, இதே மாதிரி ஒரு வருஷம் சந்தோஷமா இருந்துக்கோங்க, அவனை நான் இப்ப தண்டிக்கலாம், ஆனா திரும்ப என் கூட கூப்பிட்டுப்பேன்னு ஹீரோ எனக்கானவேன்ற மாதிரியே ஹீரோயினுக்கு புரிய வைக்க தான் கார்ல கூட்டிட்டு வந்திருக்கா. இப்ப இதெல்லாம் யோசிச்சு ஹீரோயினுக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. ஹீரோக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்னு ரொம்ப ஃபீல் பண்றா. இப்ப இதே நினைச்சிட்டு தூங்க போனதுனால கெட்ட கனவு. இந்த லீசோ வந்து நான் தான் உன்னை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ற மாதிரியும், பீட்ரூட் ஜூஸ் எதுக்கு நல்லதுன்னு அப்பதே கேட்டிருப்பால,
அந்த டயலாகும் மிக்ஸி தானா ஜூஸ் போடுற மாதிரியும் சீன்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி வந்து கடைசியில ஹீரோ மேல அந்த பெரிய லைட் வந்து விழ டப்புன்னு கனவுல இருந்து எந்திக்கிறா. பயங்கரமா மூச்சு வாங்குது. கிச்சனுக்கு தண்ணி குடிக்கலான்னு போனவ அந்த லைட்டை நின்று பார்த்துட்டு திரும்ப ரூமுக்கு வந்து பெட்ல உட்கார ஹீரோவும் முழிச்சுதான் இருக்கிறான். இவ கனவு கண்டு ஒரு மாதிரி பண்ணதும் எழுப்பி விட்டதே இவன் தான். அப்பதை படம் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இது லவ்வா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொன்னான்ல, அதுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சான்னு அவ கேட்குறா. அதுக்கு அவன் நான் சும்மா ஏதாவது பேசியிருப்பேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதுன்னு சொல்ல, சரி இதையும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்டு பக்கத்துல போறா. என்னடா இந்த நேரத்துல நம்ம கிட்ட வராளேன்னு அவனும் பார்த்தா பக்கத்துல வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ண இந்த எபிசோடும் கிஸ்ஸிங்கோட முடியுது. அடுத்த லெவலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போறதுக்கு இந்த லீசோ என்னெல்லாம் பண்றான்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ஸ்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட இன்னொரு ஷார்ட்ஸ் சேனல் இருக்கு, சிக்கோ பைட்ஸ், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.